இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 9ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கன்னிமரியால் திருச்சபையினுடைய தாய் என்கிற நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, பெந்தகோஸ்தே பெருவிழாவுக்கு பிறகு வருகிற திங்கள் கிழமையை அன்னை மரியாள் திருச்சபையினுடைய தாய் என்கிற இந்த நினைவு நாளை கொண்டாடும்படியாக மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை 2018 ஆண்டு திருச்சபையினுடைய இந்த வழிபாட்டு கால அட்டவணையில் இதை சேர்த்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, தொடக்க கால திருச்சபையில் இருந்து அன்னை மரியாளுக்கான இந்த உயர் வணக்கம் என்பது திருச்சபையினுடைய பாரம்பரியத்தை மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. புனித மிலான் நகரத்தினுடைய புனித அம்ப்ரோசியார் காலத்திலிருந்து அன்னை மரியாளுக்கு இந்த உயர் வணக்கம், அன்னை மரியாள் திருச்சபையினுடைய தாய் என்கிற இந்த உயர் வணக்கம் தொன்று தொட்டு காலத்திலிருந்தே அன்னை மரியாளுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்கிற நற்செய்தி வாசகத்துல யோவான் நற்செய்தி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து கொண்டு அன்னை மரியாளையும் தான் அன்பு செய்த திருத்தூதர் யோவானையும் பார்த்து, அம்மா இதோ உன்னுடைய மகன் அப்படி என்றும், திருத்தூதர் யோவானை பார்த்து இதோ உன்னுடைய தாய் என்று திருத்தூதர் யோவானுக்கு அன்னை மரியாளை தாயாக கொடுப்பதன் மூலமாக அகில உலகத்திற்கே அன்னை மரியாளை தாயாக கொடுத்திருக்கிற இந்த ஒரு மாபெரும் கொடையை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற நாள் தான் இந்த நாள். அன்புமிக்கவர்களே, பல மறைவுரைகளில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். பல மறைவுரைகளில் அன்னை மரியாளுக்கு நாம் செலுத்துவது வழிபாடு கிடையாது, உயர் வணக்கம் என்பதை நம்ம புரிய வைத்திருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் ஒரு சில பேருக்கு விவிலிய பின்னணி இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி கேட்பார்கள். அவர்களுக்குத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை ஒரு விளக்கமாக நம்ம கூறிவிடலாம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய திருவாய் மலர்ந்து அன்னை மரியாளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய இந்த உயர் வணக்கத்தினுடைய அடிப்படையை இன்றைக்கு விளக்கி இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, பெந்தகோஸ்தே பெருவிழாவில் நாம் எல்லோருமே வாசிக்கிறோம் திருத்தூதர் பணிகளில் திருத்தூதர்கள் அஞ்சி நடுநடுங்கி 4 சுவர்களுக்குள்ளே அவர்கள் பயந்து கொண்டிருந்த நேரத்தில், அவர்கள் அச்சத்திலும் கலக்கத்திலும் இருந்து கொண்ட நேரத்தில் அன்னை மரியாளுடைய உடனிருப்பு அங்கு இருந்தது என்பதை திரு விவிலியம் நமக்கு பதிவு செய்கிறது. அப்படி என்றால் இயேசுவை இந்த உலகத்தில் பெற்றெடுப்பதற்கு மாபெரும் மீட்பின் கருவியாக இருந்தவள் அன்னை மரியாள். அன்னை மரியாள் இயேசுவை கருதரித்ததால் அருள்மிக பெற்றவர் என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்டவர் நமது அன்னை மரியாள். எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற நேரத்தில் பெண்களுள் பேறு பெற்றவள் என்று வாழ்த்த பெற்றவள் அன்னை மரியாள். அந்த வாழ்த்தொலியை கேட்ட பிறகு தன்னுடைய புகழ்ச்சி பாடலில் இறைவன் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த மாபெரும் தனி அருப்பெரும் கருணைக்காக இனிவரும் காலங்களில் தலைமுறை தோறும் என்னை பேருடையாள் என்று போற்றுமை என்று அன்னை மரியாள் வாழ்த்துரை கூறியதாகவும் திரு விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவில தாங்கி சிறு குழந்தையாக இருந்த பொழுது அவரை பாதுகாத்து பராமரித்து அதற்கு பிறகு இயேசுவனுடைய மீட்பு பணியில இயேசுவோடு உடனிருந்து இயேசுவனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றத்திற்கு பிறகு கூட திருத்தூதர்களோடு அன்னை மரியாள் பிரசன்னமாக இருந்தது. அன்னை மரியாள் தொடக்க திருச்சபையினுடைய தாயாக இருந்தாள் என்பதற்கான சான்று என்பதை இன்றைக்கு புரிந்து கொண்டு, தொடக்க திருச்சபையில் அன்னை மரியாள் எப்படி உடனிருந்து திருத்தூதர்களையும் திருச்சபையும் வழிநடத்தினாரோ அதே போல அன்னையினுடைய திருக்கரங்களில் திருச்சபையை ஒப்படைத்து திருச்சபையுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களாகிய நீங்களும் நானும் அன்னை மரியாளுக்கு தனிப்பட்ட வாழ்வாக நம்முடைய வாழ்வையும் நம்முடைய குடும்பத்தையும் அவளுடைய மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற நேரத்தில் நிச்சயமாக உங்களையும் என்னையும் கரம் பிடித்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்தி செல்வாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்புமிக்கவர்களே, எங்களுடைய சபை நிறுவனர் புனித தொன் போஸ்கோ அடிக்கடி சொல்லுவார், அன்னையிடம் செல்லுங்கள், புதுமைகள் என்னவென்று காண்பீர்கள் என்று. தன்னுடைய வாழ்நாளில் நடந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் கடைசியில் முத்தாய்ப்பாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஷீ டிட் இட் ஆல் என்பதுதான். அன்னை மரியாளே அனைத்தையும் என்னுடைய வாழ்க்கையில செய்தவள் அப்படி என்று சொல்லி அன்னை மரியாளுடைய உடனிருப்பை போற்றி புகழ்ந்தவர் தான் புனித தொன் போஸ்கோ. அன்பு பிள்ளைகளே, அன்பு இன்றைய மன்னா உறவுகளே, அன்னை மரியாள் திருச்சபையினுடைய தாய் என்று நினைவு கூறுகிற நாம்
இன்றைக்கு அந்த அன்னை மரியாளை நம்முடைய மன்னக விண்ணக தாயாகவும் நம்முடைய ஆன்மீக வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு அவளுடைய கரம் பிடித்து வழிநடக்க இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.